வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்ட்ரோ கொடுக்கும்போது பாருங்கள் நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு. இது பண்ண நைட்டு அப்போ கூட பாருங்கள் ஆர்டர் வந்துடுச்சு. உடனே கவுனி அரிசியை நான் வறுத்துட்டுருக்கேன். அதாவது நான் வந்து 24 hours பிஸி ஆகிடுவேன் போல இருக்குது. போகிற போக்க பார்த்தா நைட்டு மாத்திரம்தான் தூங்குறேன் நான். அதனால் எல்லாருமே நைட்டு மாத்திரம்தான் தூங்குறாங்கன்னு சொல்கிறது தெரியுது எனக்கு. இருந்தாலும் நான் டைம் வந்து ஆர்டர் வந்தால் உடனே பண்ண ஆரம்பிச்சிடுவேன் நான். அதனால் கருப்பு கவுனி இப்போ நான் வறுத்துட்டுருக்கேன். ஆர்டர் பாட்டுக்கு வந்துட்டே இருக்குது. இருந்தாலும் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன் எல்லாருக்கும். ஏன்னா என்னோடய ஆசை அது. சரிங்களா? ஓகே. என்ன போகி வந்துட போகிறது இல்லையா, அதுக்காக உங்களுக்காக போகி அன்றைக்கி பண்ணுற, அதாவது பருப்பு போட்டு உப்புட்டு பண்ணுவாள், அதாவது போலின்னு சொல்லுவாள். அது வந்து உங்களுக்காக பண்ண போகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் கல்யாண சாப்பாடு போகி அன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட, வடை பாயசத்தோடு அப்பளத்தோடு சாப்பிட்ணும். அதனால் நான் என்ன சமையல் பண்ணேனோ அதை உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போது நான் போட போகிறேன் இல்லை இந்த போகி சாப்பாடு, அது ஒரு ரெசிபி மாதிரி ஃபுல்லாக காமிக்க மாட்டேன். டக்குன்னு கட் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்களோட வேரியேஷனில் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த மாதிரி சமைச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், மஞ்சள் பூசணிக்காய் வந்து சாம்பார் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி மறுநாள் 7 காய் கூட்டு பண்ணுறோம் அப்படின்றதுனால சாம்பார் வேண்டான்னா நீங்கள் மோர் குழம்பு பண்ணிக்கோங்க. மோர் குழம்பு ரெசிபி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் வந்து சாம்பார் பண்ணுறேன். இந்த பரங்கிக்காயில் வந்து சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதனால் இதை காய வேக போட்டு புளி போட்டு நம்ம காரப்பொடி மசாலா பொடியெலாம் போட்டு, அதாவது தனியா பொடி, மிளகா பொடி, பெருங்காயம், வெந்தய பொடி, பருப்பை கொட்டினா நம்மளோட பரங்கிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியில் நம்ம தாளித்து கொட்டிடணும். இப்போ புளியும் கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். இன்றைக்கி ரசம், இது தக்காளி ரசம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே சாம்பார் பண்ணதுனால அந்த தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் நம்ம வந்து ரெடிமேட் ரசப்பொடி பண்ணோம்ல, அந்த ரசப்பொடியை போட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, ஏன்னா அதுலேயே எல்லாம் இருக்கும். அதனால ஏன்னா மிளகாய் வேண்டான்றதுனால அந்த பருப்பு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வச்சா நம்மளோட ரசம் ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஒரே இதுவாக வேக வச்சுட்டேன். பரங்கிக்காய், பீன்ஸு, அப்புறம் கூட்டுக்கு வந்து வெள்ளரிக்காய், பாசிப்பருப்பு, இந்த 3ஐயும் நான் வேக வச்சுட்டேன். இந்த பரங்கிக்காய் வச்சு நான் தயிர் பச்சடி பண்ணுவேன். அது ரொம்ப சிம்பிள். இதை மசித்து தாளித்து கொட்டி தயிர் ஊற்றினா தயிர் பச்சடி ரெடி. அதுக்கப்புறமா பீன்ஸை வச்சு வதக்கிட்டு தேங்காய் போட்டால் பீன்ஸு காய் ரெடி. பீன்ஸ் கறிக்கு அப்புறமா கூட்டு வந்து வெள்ளரிக்காய் கூட்டு, பாசிப்பருப்பும் வெள்ளரிக்காயும் வேக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் தாளித்து கொட்டுறேன். முதல்ல சாம்பாருக்கு தாளித்து கொட்டியிருக்கேன். வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு சாம்பார் தாளித்து கொட்டினேன். இது வந்து கூட்டுக்காக வறுத்துருக்கேன். என்னென்ன வறுத்துருக்கேன்னா, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை. ஏன்னா நான் பச்சை மிளகாய் போடலை, இன்றைக்கி மிளகு கூட்டு பண்ணலான்றதுனால நான் மிளகு போட்டு வறுத்துருக்கேன். அதை இப்போ வந்து இந்த கூட்டை தாளிச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு இந்த வெந்தயத்தை கொட்டிட்டேன். இப்போ கொட்டின உடனே நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சோம்ல, அதை ஊற்றிட்டா நம்மளோட கூட்டு ரெடி ஆகிடும். சரிங்களா? அவ்வளோதான், நம்ம கூட்டு ரெடி ஆகிடுது. மிளகு கூட்டு இது, அதாவது உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டு மிளகு கூட்டு. இப்போ வந்து நம்ம பீன்ஸு காய் ரெடி ஆகிடுது. ஒன்றும் இல்லை, தாளிக்கணும், அவ்வளோதான். தாளிச்சிட்டு தேங்காய் போட்டால் கடைசியில் நம்ம பீன்ஸு காய் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கோஸ் வந்து பக்கோடா பண்ண போகிறோம். இந்த பக்கோடாவுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கோஸ் பக்கோடா ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இந்த பக்கோடாவுக்கு வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பச்சை மிளகா, நீங்கள் வெரைட்டிஸ் வந்து நீங்கள் இன்னும் கூட போடலாம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம். அரிசி மாவு கொஞ்சம் போட்டுட்டு காரம், உப்பு, என்னென்ன தேவையோ எல்லாம் போட்டுக்கலாம். நம்மளோட வெரைட்டிஸ் தான் அது. இதில் கொஞ்சம் சோம்பு, சீரகம் அந்த மாதிரி போட்டு பிசைஞ்சு வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்தால் நம்மளோட கோஸ் பக்கோடா ரெடி ஆகிடும். ஸோ அன்றைக்கி நான் சும்மா வடை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கோடா போட்டேன். நீங்கள் வடை பண்ணுறதா இருந்தால் ஆமை வடை பண்ணுங்க, அதான் கடலப்பருப்பை ஊற போட்டு பச்சை மிளகா போட்டு பண்ணுறது. இப்போ வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் வெடிக்க விட்ருக்கேன். இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இதில் வந்து கடுகு வெடிச்சுட்டு எல்லாம் இந்த புளிக்காய்ச்சல் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதில் புளியை கரைச்சி கொட்டி கொஞ்சம் தனியா பொடி, மிளகா பொடி கொஞ்சம் வறுத்தரைச்சி அதை போட்டிருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். கடைசியில் வந்து கொதித்த உடனே மிளகு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மிளகு பொடி போட்டு எடுத்து வச்சுட்டு சாதம் கலரினா நம்ம புளிக்காய்ச்சல் சாதம் ரெடி ஆகிடும். ஆனால் இது நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அது வந்து இது வந்து கம்பல்ஷன் கிடையாது. ஏன்னா நம்ம கணுப்பண்டிகை அன்றைக்கி எல்லாம் 5 சாதம் பண்ண போகிறோன்றதுனால
இல்லை. புளிக்காய்ச்சல் சாதம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நான் எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டதுனால எக்ஸ்ட்ரா ஒரு கலந்த சாதம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் காமிக்கிறது கூட்டு ரெடியாக எடுத்து பார்த்தீங்களா, ஃபினிஷ்டு ப்ராடக்ட் புளியஞ்சாதம் ரெடியாக எடுத்து அதுக்கப்புறமா வந்து இங்கே அந்த புளிக்காய்ச்சல் எப்படி வந்திருக்கோ அதை போட்டு சாதம் கிளறியிருக்கேன். அதனால் நம்மளோட புளியஞ்சாதமும் ரெடியாக எடுத்து இது வந்து ஃப்ரூட் சாலட்னு கூட சொல்லலாம். வேறு எல்லா பழமும் போட்டு நெய், இது வந்து பருப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கூட்டு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இது வந்து நம்மளோட பீன்ஸ் காய் ரெடியாக எடுத்து இதுதான் அந்த பரங்கிக்காய் தயிர் பச்சடி. சூப்பராக இருக்கும், பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன, இது வந்து நம்ம நெல்லிக்காவை நான் வந்து ஊறுகாவாக போட்டு வச்சுருக்கேன். நெல்லிக்காய் மாங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஊறுகாய் பண்ணி வச்சுருக்கேன். ரெடிமேட் ஊறுகாய் அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு. இது வந்து நம்மளோட ரசம் ரெடியாக எடுத்து அவ்வளோதான். இது சாம்பார் நம்ம தாளித்து கொட்டியாச்சு. எல்லாத்துக்கும் கடைசியில் தாளித்து கொட்டிட்டு இந்த புளியஞ்சாத்துக்கு கடைசியாக கொஞ்சம் வேர்க்கடலை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, பாயசத்துக்கு பதிலாக கேசரி, பரங்கிக்காய் தயிர் பச்சடி, அப்புறமா வந்து பீன்ஸு காய் கூட்டு, பக்கோடா, அப்புறமா வாழைக்காய் சிப்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கல. தேங்காய் பருப்பி ஏற்கனவே காமிச்சிட்டேன். அதுக்கப்புறமா புளியஞ்சாதம், சாம்பார், ரசம், தயிர். போகி அன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துட்டு பழசெல்லாம் அந்த கெட்டதெல்லாம் மறந்துடுங்க. பொங்கல்லேருந்து உங்களுக்கு புது வாழ்க்கை, புது வசந்தம், புதுசு எல்லாம். ஓகேங்களா?